கோயம்புத்தூர் மதுக்கரை அருகே காரை வழிமறித்து கொள்ளையடிக்க முயற்சித்த சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் வலுவண்ணம் பகுதியைச் சேர்ந்த அஸ்லாம் சித்திக் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சேலத்திலிருந்து 4 சக்கர வாகனத்தில் கோவை பாலத்துறை பிரிவு வழியாக கொச்சி தேசிய நெடுஞ்சாலை சென்றுள்ளார். அப்போது காரில் முகமூடி அணிந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கட்டையால் தாக்கி பணத்தை கேட்டுள்ளனர். இதில் நிலை தடுமாறிய அவர் மீண்டும் 4 சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றார். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தின. தற்போது அவர்களிடம் இருந்து தப்பிய அஸ்லாம் சித்திக் இதுகுறித்து மதுக்கரை காவல் நிலையத்திலும் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பாலக்காடு மாவட்டம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு மற்றும் பாலக்காடு நல்லாப்பள்ளியைச் சேர்ந்த அஜய்குமார் என்பதும் தெரிய வந்தது. தற்பொழுது டிஎஸ்பி முரளி தலைமையில் 3 தனிப்பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒருவர் விஷ்ணு என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கின் இதாக குறிப்பாக கேரள மாநிலம் கொச்சி பகுதியிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது.